உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். நம்மளுடைய 15வது மாத கருத்தரங்கத்திற்கு சிறப்பு சிந்தனை தருவதற்காக மகளிரின் சார்பாக சேலத்திலிருந்து ஜோதிடர் கோமதி மகேஷ்குமார் அம்மா அவங்க வந்திருக்காங்க. அம்மா அவர்களை சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் அன்புடன் வருக வருக என்று வரவேற்று நம்ம நேயர்களுக்கு நல்ல சிந்தனை தருமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறோம். ஓம் குருவை போற்றி. சேலம் ஜோதிடர்கள் ஆராய்ச்சியாளர்கள் நல சங்கம் வழங்கும் 15வது மாதாந்திர சிறப்பு கருத்தரங்கத்தில் சுகர்நாடி முறையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த சங்க தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இன்றைய ஒரு சிறப்பு விசேஷம் மூத்த ஜோதிடர்கள் குருமார்கள் அனைவருமே வருகை தந்துள்ளது. அவர்கள் அருகாமையில் பேசுவது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இன்னைக்கு நான் என்ன பேசலாம் அப்படின்னா, தொடர்ந்து ஒவ்வொரு பாவங்களா பேசிட்டு வரோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பாவம் பேசிட்டு வரோம். இந்த மாதம் 8ஆம் பாவம், 8ஆம் பாவத்துடைய பலம் பலவீனம் ரெண்டுமே பார்க்கலாம். நான் ஜாதகம் போர்டில் பதிவு செஞ்சுருக்கேன் பாருங்க. 5/12/1986 9:35 AM 9:35 AM. லக்னம் மகர லக்னம். லக்னத்துல சந்திரன் இருக்காரு. லக்னத்துக்கு 2ல் குரு பகவான் செவ்வாய் பகவான். லக்னத்துக்கு 3ல் ராகு பகவான். நேராக கன்னிக்கு வந்துடுங்க. கன்னியில கேது பகவான். லக்னத்துக்கு 10ல் புதன் சுக்கரன். 11ல் சூரியனும் சனி பகவானும். 12ல் மாந்தி. இது ராசியில் உள்ள கிரகம். நம்ம சுகர்நாடியோடைய சிறப்பு சூட்சமே அதை சுற்றி நவம்சத்துல கிரகம் போட்டுக்கணும். ஒரு லக்னம் என்ன புள்ளியில் இருக்கு, ஒரு கிரகம் என்ன புள்ளியில் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா எடுத்துக்கலாம். நவம்ச லக்னம் சொல்றேன் பாருங்க. மகர லக்னம். மகர லக்னம் லக்னத்திலே சுக்கரன் செவ்வாய் இருக்காங்க. கும்பத்துல ராகு பகவான், மீனத்துல சந்திரன், மேஷத்துல குரு பகவான், மிதுனத்துல புதன் பகவான், சிம்மத்துல கேது பகவான், தனுஷுல பாத்தீங்களா சூரியனும் சனி பகவானும் இருக்காங்க. ராசியில சுத்தி கிரகம். இதை இப்படி போட்டுக்கலாம். இப்ப வயசு ஜாதகருக்கு 40 வயசு நடப்பு. குரு திசையில சனி புத்தி நடக்குது. குரு திசையில சனி புத்தி நடக்குது. இப்ப நம்ம 8ஆம் பாவம் நம்ம எடுத்தோமா, 8ஆம் பாவத்துல நிறைய நம்மளுக்கு காரகத்துவம் கொடுத்துருக்காங்க. நன்மையும் கொடுத்துருக்காங்க, தீமையும் கொடுத்துருக்காங்க. 8ஆம் பாவத்துல 8ஆம் பாவத்துல என்னென்ன காரகத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம ஐயா சொன்னாரு பேசுறப்ப, ஜோதிடர்களுக்கு 8ஆம் பாவம் மிக மிக சிறப்பா இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஆராய்ச்சி. இந்த கிரகம் இங்க இருந்தா என்ன பண்ணும், இந்த திசா புத்தி என்ன பண்ணும், இந்த பாவம் என்ன பண்ணும், இவருக்கு நன்மையா இருக்குமா தீமையா இருக்குமா அப்படிங்கிற ஆராய்ச்சி மனப்பான்மை தான் முழுக்க முழுக்க பாத்தீங்களா நம்ம ஜோதிட பாவம். அப்ப 8ஆம் பாவம் ஜோதிடர்களுக்கு மிக மிக ஒரு முக்கியமான பாவம். ஞான சித்தி அது 8ஆம் பாவம் தான். ஆயுள் பாவமும் 8ஆம் பாவம் தான். இது மட்டும் கொடுத்துருக்காங்களா? விஷ பயம், அவமானம், கிரிமினல் வழக்கு, அந்நிய தேசம் போய் பிழைத்தல், அந்நிய தேசம் போய் பிழைத்தல், பொருள் நம்ம கைவிட்டு போகிறது, பொருள் நம்ம கைவிட்டு போறது, பொருள் திரும்பவும் நம்ம கைக்கு வர்றது, ரெண்டுமே 8ஆம் பாவம் தான். ரெண்டுமே 8ஆம் பாவம் தான். புதிய பொருள் கண்டெடுப்பு, பொருள் தொல்பொருள் ஆராய்ச்சி, பூமிக்கு அடியில் இருக்கிற பொன் பொருள் சிலை, இது எல்லாமே கண்டெடுப்பு தான். கண்டெடுப்பு 8ஆம் பாவம் தான். ஜப்தி 8ஆம் பாவம் தான். கொலை கொள்ளை, மேலிருந்து கீழ் விழுதல், மரம் மாடி வாகனங்கள் குதிரை இது போன்ற இடங்களிலிருந்து மேலிருந்து கீழ் விழுவுறது எல்லாமே 8ஆம் பாவம் தான். வெட்டுதல் ஒட்டுதல் இது எல்லாமே பாத்தீங்களா 8ஆம் பாவம் தான். பூமிக்காக மண்மனைக்காக கோர்ட்டு கேஸ் நம்ம நடக்கிற பாவமும் 8ஆம் பாவம் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இத்தனை பாவங்கள் இருந்தாலும் அதுல ஒரு சில ரொம்ப ரொம்ப மைனூட்டா துல்லியமா ஒரு சில நன்மைகள் கொடுத்துருக்குறாங்க. அதுல முக்கிய பங்கு பாத்தீங்களா அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு பங்கும் கொடுத்துருக்குறாங்க. ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற எல்லா மாணவர்களுடைய கிரகங்களுடைய ஜாதகத்திலையும் 8ஆம் பாவம் பலம் பெற்றிருக்கணும். பலம் பெற்றிருந்தாதான் அதுல உயர் படிப்பு தொடர்ந்து அந்த ஜாதகர் படிப்பாங்க. ராஜ செல்வம் அதுவும் 8ஆம் பாவம் தான். பெரும் வாழ்வும் 8ஆம் பாவம் தான். அதிகாரம், நீதிபதியா நீதித்துறையில இருக்கிற அத்தனை பேருக்குமே, வழக்கறிஞர்கள் அத்தனை பேருக்குமே 8ஆம் பாவம் நல்லா செயல்பாட்டுல இருக்கும். இருந்தா மட்டும்தான் அந்த துறையை தேர்ந்தெடுத்து படிப்பாங்க. அதை விட கை தூக்குறது,
என்னப்பா கஷ்டப்பட்டு இருக்கிறியா, இந்த இதை வச்சு நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு அவருக்கு அந்த காலத்துல உதவி கொடுக்குற பாவமும் 8ஆம் பாவம் தான். இவருக்கு என்ன செஞ்சாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நான் கையை விடுறதும் பார்த்தீங்களா 8ஆம் பாவம் தான். இப்படி 8ஆம் பாவத்துல இவ்வளவு நன்மையும் கொடுத்துருக்காங்க, தீமையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஜாதக ஆராய்ச்சிக்கு வந்துடலாம். ஏன் 8ஆம் பாவத்துக்கு இந்த ஜாதகத்தை நம்ம பொருத்தணும் இல்லையா? 8ஆம் பாவத்துல இவருக்கு என்ன அளவுக்கு வலுவா இருக்கு, பலமா இருக்கு, பலவீனமா இருக்கிறது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? நம்மளுக்கு 8ஆம் பாவங்கிறப்ப பாத்தீங்களா நிறைய காரகத்துவங்கள் நம்மளுக்கு கொடுத்திருந்தாலும் நம்மளுக்கு 2, 8, 11ஆம் பாவங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாவம். 2ஆம் பாவங்கிறது நம்மளுக்கு பொருளாதார மேன்மையை கொடுக்கும், பொருளாதார பாவத்தை கொடுக்கும் 2ஆம் இடம். 8ஆம் இடங்கிறது ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்கும். 11ஆம் பாவங்கிறது லாபஸ்தானம், நம்மளுடைய காரிய சித்தி, எல்லாம் சேமிப்பு, இது எல்லாமே பாத்தீங்களா 8ஆம் பாவம் தான். 8ஆம் பாவம் ஒருத்தருக்கு லக்னத்தோட ரொம்ப பலம் பெறப்ப வாரிசு இல்லாத சொத்து, ப்ராவிடமெண்ட், எல்ஐசி பணம், உயில் சாசன சொத்து, இது எல்லாமே பாத்தீங்களா அந்த ஜாதகருக்கு சிறப்பா இருக்கும். இப்ப கிரக ஆய்வுக்கு வந்துடலாம். 8ஆம் பாவம் 11ஆம் பாவம் 2ஆம் பாவம் எப்படி இவருக்கு தொடர்பு வருது அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? லக்ன புள்ளி யார் கால்ல இருக்கு பாருங்க. லக்ன புள்ளி 8 குடியவன் கால்ல, 8 குடியவன் கால். அந்த லக்ன 2ஆம் அதிபதி யார் கூட இருக்காரு பாருங்க. 2ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சேர்ந்து 11ஆம் பாவத்துல இருக்காங்க. லக்ன புள்ளிக்கு 8ஆம் அதிபதி தொடர்பு, 8ஆம் அதிபதி பெரு. அப்ப லக்னாதிபதிக்கு அந்த தொடர்பு வந்துருச்சா? 2ஆம் அதிபதியும் சனி பகவான், அவர் 2ஆம் அதிபதியும் அஷ்டமாதிபதி 8ஆம் அதிபதியும் சேர்ந்து 11ஆம் பாவத்துல சூரியன் சனி தொடர்பு. இவருடைய அத்தை, அதாவது இவர் அப்பாவுடைய அத்தை, அவருக்கு அந்த அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா குடும்பம்லாம் கிடையாது. ஆனா அப்படி ஒரு அறிவு ஞானம் புத்தி அந்த அம்மாவுக்குன்னு எந்த ஒரு உறவோ யாருமே கிடையாது. அண்ணமுட்டு பசங்க தான் அந்த அம்மாவை பார்த்துட்டு இருந்தாங்க. சேலத்துல பாத்தீங்களா ஒரு முக்கியமான பகுதியில பல இடங்கள்ல கடைகள் கட்டி வாடகை விட்டாங்க. தொழில் தான், எல்லாமே தொழில் மூலம் சம்பாரிச்சது தான். அது எல்லாமே தன்னுடைய அண்ணன் பசங்களுக்கு கொடுத்தாங்க. தன்னுடைய இறுதி காலத்தால அந்த அம்மாவை எங்க அண்ணன் பசங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அந்த எங்க அண்ணன் பசங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவர் தன்னுடைய பசங்களுக்கு கொடுப்பார்ல, அவர் தன்னுடைய பசங்களுக்கு கொடுப்பார்ல. அப்படி பல கோடி சொத்து மதிப்பு. இவர் கூட பிறந்தது ஒரே ஒரு தம்பி இருந்தாரு. அப்ப 2 பங்கா பிரியுமா? அந்த பங்கு கூட என் தம்பிக்கு போகல. ஏன்? செவ்வாய் ராகு கால் வாங்கினா அவரு கீழே சகோதரர் இருக்க மாட்டாங்க. அவர் ஒருத்தர் தான் பிறந்தாரு. ஒரு குறிப்பிட்ட வயதுல அவர் ஒரு இடத்துல இறந்துட்டாரு. அத்தனை சொத்தும் என் தம்பிக்கு கொடுத்த சொத்து இவருக்கு எல்லாமே பாத்தீங்களா இந்த ஒரே ஜாதகத்துக்கே சேர்ந்துச்சு. எத்தனை கோடின்னு கூட நம்ம ஐயா சொல்லுவாரு. அந்த கணக்கு சொல்றேன் பாருங்க. சனி பகவானுக்கு எத்தனை வருடம்? 19. சூரியனுக்கு எத்தனை வருடம்? 19 ஒரு 6 25 கோடிப்பா. 25 கோடி சொத்து மதிப்பு பாத்தீங்களா ஒரு நபருக்கு. வாரிசு இல்லாத சொத்து இல்லையா? வாரிசு இல்லாத சொத்து 19 ஒரு 6 25 கோடி ஒரே ஒரு நபருக்கு. இத்தனைக்கும் அவர் தினசரி கூலி வேலைக்கு போற நபர் தான். வீடு தங்கறதுக்கு வீடு வசதி வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் வர்றதுக்கு லக்ன புள்ளி எவ்வளவு பலம் பாருங்க. அதை தான் சொல்லுவோம். லக்ன நின்ற நட்சத்திராதிபதி பலமா இருக்கணும், லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி பலமா இருக்கணும், ராசி அதிபதி நின்ற நட்சத்திரம் பலமா இருக்கணும். அது ராசியும் பாருங்கப்பா சுக்கரன் கால்ல தான் இருக்குது. ராசியும் பாருங்க உத்திராடம் 4ஆம் பாதத்துல தான் இருக்குது. அப்ப சூரியன் கால்ல. அப்ப லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதி நின்ற நட்சத்திரம் எல்லாமே பலமா இருந்தாதான் இத்தனை கோடியும் அனுபவிக்க முடியும். அப்பதான் இந்த பணத்தோடைய மதிப்புங்கிறதே இவருக்கு தெரியும். இவருக்கு இப்ப சனி புத்தியில தான் இவ்வளவு இவருக்கு செட்டில் ஆனிச்சு. குரு திசையில சனி புத்தி 11ஆம் பாவத்துல இருக்கா. இப்ப சனி புத்தியில தான் பாத்தீங்களா எவ்வளவு சொத்து மதிப்போ இவர் கைக்கு வந்தது அப்படிங்கிறத ஒரு உதாரணத்துக்காக இந்த ஜாதகத்தை போட்டிருந்தோம். இப்படியெல்லாம் நம்மளுக்கு 2, 7, 11ஆம் பாவம் பலம் பெறணும். பலம் பெற்று அவர்களை விட லக்னாதிபதி பலமா இருக்கணும். லக்னாதிபதி பலமா இருந்தா மட்டும்தான் அந்த ஜாதகருக்கு அந்த சொத்தை கிடைக்கும், அந்த சொத்தை அனுபவிக்கிற யோகமும் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லலாம். சரி, 8ஆம் பாவத்துல இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்களா? ஆயிலுன்னு ஒரு பாவத்தை கொடுத்துருக்காங்கல்ல, ஆயிலுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல. ஆயிலுங்கிறது மனிதருக்கு எவ்வளவு ஒரு முக்கிய ஒரு பலன் கொடுக்கும் இல்லையா? சிறு வயதுல குழந்தை இருக்குது, நடுத்தர வயதுல வாழ வேண்டிய வயசுலயும் இறக்குறாங்க, வயது மூப்பு காரணத்தினாலும் இறக்குறாங்க, நோய்வாய்ப்பட்டு இறக்குறாங்க, விபத்து மூலம் இறக்குறாங்க இல்லையா? ஒரு 2 மாசம் இருக்கும். ஒரு 2 பெண்கள் பாத்தீங்களா ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க 2 மாசத்துக்கு முன்னால. ஒரு தாய்மாரும் என் வயது இருக்கும் அந்த அம்மா 2 பேருமே ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. அந்த குழந்தைக்கு பாத்தீங்களா 16 வயசுல ஒரு நடப்பு. மேற்கொண்டு என்ன படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் தெரிஞ்சுக்கலான்னு வந்தாங்க. ஜாதகம் எல்லாம் நம்ம கணிதம் செஞ்சுட்டு எல்லாம் திசாபுத்தி எல்லாமே நம்ம போட்டு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு மருத்துவ படிப்பு சிறப்பா இருக்கும், மருத்துவ படிக்க வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டோம். ஆமாம்மா அந்த பொண்ணும் அதை தான் விரும்புறா, அதையே படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அப்புறம் கேட்டாங்க பாருங்க ஒரு கேள்வி, அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அம்மா தான் என் முன்னால உட்காந்துட்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு கிரகம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த குழந்தைக்கு அப்பா இருக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்களோ வள்ளியோ, அவங்க ஜனனம் இருக்குதோ இல்லையோ, ஆனா கேட்பாங்க நம்ம கிட்ட, இருந்தாலும் இல்லைனாலும் அப்பாவுக்கு எப்படி இருக்குதுமா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாங்கல்ல, சொல்லணும்ல. ஜாதக ரீதியா இந்த குழந்தைக்கு அப்பா இருக்காங்க இல்ல அப்படிங்கிறத நம்ம சொல்லணும்ல. ஒரே ஒரு விதிமுறை தான் நாங்க சுகர்நாடியில ரொம்ப அழகா எடுத்துக்கிட்டோம். லக்னம் வந்து கடக லக்னம், லக்னத்துல கேது இருந்தது, லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துல வந்து பாத்தீங்களா ராகுவும் குருவும், லக்னத்துக்கு 9ஆம் பாவத்துல சூரியன், நவாம்சத்துல சூரியன் வந்து புதன் காலே இருந்துச்சு. அந்த புதன் மேஷத்துல இருந்தாரு, புதன் என்றது கேதுக்கால் சிம்மத்துல கடகத்துல இருந்துச்சு. இந்த கிரகம் மட்டும் தான் நான் ஆய்வு எடுத்துக்கிட்டேன். இசாபுத்தி எதுவுமே இதுக்கு நம்மளுக்கு வந்து பலன் கொடுக்காது. சுகர்நாடியில் நம்மளுடைய பண்ட மண்டல் விதி வந்து பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப அழகா பொருந்தும். கடக லக்னம், கடக லக்னத்துல கேது, லக்னத்துக்கு 7ல வந்து பாத்தீங்களா ராகுவும் குருவும், 9ஆம் பாவத்துல சூரியன்ன்றது புதன் கால். அவ்வளவுதான் விஷயம். இதுல மற்ற கிரகங்கள்லாம் விட்டுறலாம். இப்ப கேட்டாங்கல்ல அந்த அம்மா, ஏன் முன்னாள் உட்காந்துட்டு இருந்தீங்க, இந்த குழந்தையுடைய அம்மா அழகா பூவும் போட்டோட தீர்க்க சுமங்கலியா இருக்கிறாங்க இல்லையா? இந்த அம்மாவுக்கு வீட்டுக்காரர் இல்லைன்னு சொல்றதுக்கு மனசு அஞ்சணும் இல்ல. ஆனா அப்பா சொல்லி கொடுத்திருக்காரு. நம்ம சுகர்நாடி பண்டமண்டல் விதி கோமதி எல்லா இடத்துலயும் 100% இல்ல 200% பொருந்தும். அந்த கிரக இணைவு இருக்கான்னு பார்த்து நிதானிச்சு சொல்லுங்க அப்படின்னு தான் எல்லா மாணவர்களுக்குமே அவர் பயிற்சி கொடுத்திருக்காரு. லக்னத்துல ஒரு பாவர் இருந்து, கடக லக்னத்துல கேது இருக்காரா, லக்னத்தில் ஒரு பாவர் இருந்து, 9ஆம் பாவத்தில் ஒரு பாவர் இருந்து, 9ஆம் பாவத்தில் சூரியன் இருக்காரா, 9ஆம் அதிபதி நிலை கெட்டு, 9ஆம் அதிபதி யாரு கடக லக்னத்துக்கு குரு, அவர் 7ஆம் பாவத்தில் நீசமாயிட்டாரா. லக்னத்தில் ஒரு பாவர் இருந்து 9ஆம் அதிபதி நிலை கெட்டு, 9ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் நிலை கெட்டு, பிதாகாரகன் சூரியனும் நிலை கெட்டால் அந்த குழந்தை பிறந்து 3 மாசம் வரைக்கும் தான் தந்தை இருப்பாரு, அதுக்கப்புறம் இருக்கவே மாட்டாரு. சரி, அந்த அம்மா இப்படி பூவும் போட்டோட இருக்கிறாங்க, அதை யோசிக்கணும்ல. அந்த அம்மா பூவும் போட்டோட இருக்கிற ஒரு பெண்மணிக்கு முன்னால நான் ஒரு பொண்ணு உனக்கு வீட்டுக்காரர் இல்லைன்னு நம்ம சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்ல. ஆனா நம்ம சுகர்நாடி பண்டமண்டல் விதி அவ்வளவு அழகா பொருந்தோம்னா, அந்த அம்மா சொன்னாங்க, அந்த வீட்டுக்காரர் பக்கத்துல வந்தது எங்க மாமியார் தான் வந்தாங்க. குழந்தை பிறந்து ஒரு 3 மாசத்துலயே குடிபோதையில தூக்கு மாட்டி இறந்துட்டான் சாமியே, அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் பார்த்து அவளுக்கு வேற மறுமணம் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதே மாதிரி நம்ம தந்தைக்கு சொன்ன மாதிரி ஒரு நம்ம இப்ப தாய்க்கு எடுத்தோமா, லக்னத்தில் ஒரு பாவர் இருந்து, 4ஆம் பாவத்தில் ஒரு பாவகிரகம் இருந்து, 4ஆம் அதிபதியும் நிலை கெட்டு, சந்திரன் காரகிரக ஒரு தாய்க்கு கிரகமான சந்திரனும் நிலை கெட்டால் அந்த குழந்தை பிறந்து ஒரு 3 மாசம். இப்ப பிரசவத்துல எல்லாம் பெண்கள் நிறைய இறக்குறாங்க இல்லைங்கண்ணா, அப்ப அவங்களுக்கெல்லாம் இந்த கிரக நினைவு இருக்கும்ல, அந்த குழந்தை தப்பிச்சுக்கும். அந்த அம்மா வந்து பாத்தீங்களா ஏதாவது ஒரு விபரீதத்தினால ஒரு வலிப்பு வந்து கூட இறந்துருக்குறாங்க. இப்ப நம்ம அனுபவத்துல நம்ம அப்படி பாக்குறோம். இப்படி ஒரு கிரக நினைவு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த குழந்தை பிறந்து 3 மாசத்துல இறந்துறாங்க. நான் 3 மாசம்னு சொன்னேன், அந்த அம்மா சொன்னாங்க 2 மாசம் கூட இல்ல சாமி, 60 நாள் கூட இல்ல, அந்த குழந்தை பிறந்தப்பே இங்க இறந்து போயிட்டான், பெண்டாட்டி அடிச்சுட்டுமே அப்படிங்கிற மனவேதல இவரு போய் தூக்கு மாட்டிக்கிட்டாராம். எப்படி இருக்குது பாருங்க. அது மாதிரி இதே மாதிரி நம்ம தாய்க்கு சொன்ன மாதிரி சகோதரத்துக்கு எடுத்துக்கோங்க. லக்னத்தில் ஒரு பாவர் இருந்து, 3ஆம் அதிபதி நிலை கெட்டு, 3ஆம் பாவத்தில் ஒரு பாவ கிரகம் இருந்து, உறவுக்கு சகோதர காரக கிரகமான செவ்வாயும் பலம் இழந்துச்சுன்னா அந்த குழந்தை கூட வந்து சகோதரர் பிறப்பாங்க, இருக்க மாட்டாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எங்கேயாவது காணாம போயிடுவாங்க. இல்லைன்னா தாத்தா வீட்டுல பெரியப்பா வீட்டுல கூட அப்படி வளருவாங்க, இங்க சொந்த வீட்டுக்கு இங்க வரவே மாட்டாங்க, தம்பியோட ஒட்டு உறவா இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே மாதிரி நம்ம வந்து புதனுக்கு பார்த்துக்கலாம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் இப்படி நீங்க பாத்துக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு லக்னம் நம்மளுக்கு வந்து ஆயுள்காரகன் நம்ம எடுத்தோமா, முக்கியமா நம்ம சனி பகவானுக்கு தான் முதல் பங்கு அதுல இல்லையா. அதனால தான் ஆயுள் ஸ்தானாதிபதி அப்படிங்கிற ஒரு பாவத்தை நம்ம அவருக்கு கொடுத்துருக்குறோம். நம்மளுக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்களா ஆயுள்காரகனாக சனி பகவான் வந்து பாத்தீங்களா ராகு கேதுவுடன் 1 டிகிரியில் இருக்கக்கூடாது. ஆயுள்காரகனாகிய சனி பகவான் வந்து பாத்தீங்களா ராகு கேதுவுடன் 1 டிகிரியில் அஷ்டமாதிபதி தொடர்பு வரக்கூடாது. அஷ்டமாதிபதி தொடர்பு வந்துச்சுனாலும் அந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்களா ஒரு பாதிப்பை கொடுத்துரும். இப்ப எல்லா கிரகத்துக்குமே மாரகாதிபதி பாரகாதிபதி நம்மளுக்கு ஒவ்வொரு லக்னத்துக்கும் கொடுத்துருவாங்க இல்லையா. சரணம் எடுத்தோமா 2-7 நம்மளுக்கு மாரகாதிபதி, சிரமம் எடுத்தோமா 3-8 மாரகாதிபதி, உபயன் எடுத்தோமா 7-11 மாரகாதிபதி. இந்த மாரகாதிபதி கொல்ல மாட்டாரு. இந்த மாரகாதிபதி நட்சத்திரத்துல என்ன கிரகம் இருக்கோ, சூரியன் இருந்துச்சுன்னா
தந்தைக்கு ஒரு ஆயுள் கண்டம், ஒரு பாதிப்புன்னு நம்ம சொல்லலாம். என்கிட்ட சந்திரன் இருந்துச்சுன்னா தாய்க்கு நம்ம சொல்லலாம், செவ்வாய் இருந்துச்சுன்னா சகோதரனுக்கு சொல்லலாம், குரு இருந்துச்சுன்னா தன்னுடைய குழந்தைக்குன்னே சொல்லலாம். சனி பகவான் இருந்தா ஜாதகருக்கே உங்களுக்கு ஆயுள் பாதிப்பு இருக்குங்க ஐயா, வண்டி வாகனத்துல பார்த்து மெதுவா போங்க அப்படின்னு நம்ம எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும் இல்லையா? இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்குமே அந்த மாரகாதிபதி என்ன நட்சத்திரம் வருதோ அந்த காலில், இப்போ போன வாரத்தில் ஜாதகம் பார்க்க வந்தாங்க, மாரகாதிபதி நட்சத்திரத்துல சந்திரன் இருந்துச்சு. சந்திரனுக்கு வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு தாயா கும்ப லக்னம், 4ஆம் அதிபதி பலம் இழந்துருந்துச்சு. சந்திரனுக்கு தாய்ங்கிறப்ப ஒரு பாதிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த அம்மா இறந்து 15வது நாள்ல அதே மாரகாதிபதி நட்சத்திரத்துல ராகு இருந்துச்சு. மருமகளும் மாமனாரும் ஒரே 15 நாள்ல ஒருத்தர் விட்டு ஒருத்தர் இறந்துட்டாங்க. மாரகாதிபதி கொல்ல மாட்டாரு. மாரகாதிபதி நட்சத்திரத்துல என்ன கிரகம் இருக்கோ, சந்திரனா தாய், ராகுனா பாட்டன் அப்படிங்கிறத நம்ம அழகா எடுத்து சொல்லலாம். மரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதிமுறைகள் நம்ம ஐயா சொல்லி கொடுத்துருக்காருங்க. மரணத்திற்கு வந்து முக்கிய பங்கு வகிக்கிறவர் ராகு தான். ராகுக்கு தான் அதிக பங்குன்னு சொல்லுவாரு. மரணத்திற்கு வந்து பாத்தீங்களா, ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமும் ராகுக்கு கால் கொடுத்த கிரகமும் 3, 6, 8, 12ல பகை நீசம் ஆனிச்சுன்னா அந்த ராகு திசை ராகு புத்தியில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும். அந்த காலகட்டம்லாம் நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க அப்படின்னா கவனமா இருங்க, வண்டி வாகனத்துல மெதுவா போங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி 1ஆம் பாவத்தை விட 8ஆம் பாவத்துல பரல்கள் நம்மளுக்கு அதிகமா இருக்கு. ஐயால பரல்கள் சரளமா போடுவீங்க இல்லைங்க ஐயா? 8ஆம் பாவத்துல பரல்கள் அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு ஆயுள் கண்டத்தை கொடுக்கும். நம்மளுக்கு 1, 8ங்கிறது வந்து பாத்தீங்களா 8ஆம் பாவம் வந்து முதல்ல நம்மளுக்கு மரணத்துக்கு தான் பங்கு அதிகமா எடுத்துக்கும். லக்னத்துல வந்து பாத்தீங்களா லக்னத்தில் உள்ள ஒரு லக்னத்துல ஒரு கிரகம் இருக்குன்னா 8ஆம் அதிபதியா இருந்தாலும் சரி, லக்னத்தில் உள்ள கிரகம் 8ல் இருந்தாலும் சரி, லக்னத்தில் இருக்கிற கிரகம் 8ல் இருந்தாலும் சரி, 8ஆம் பாவத்தில் உள்ள கிரகம் வந்து பாத்தீங்களா லக்னத்தில் இருந்தாலும் சரி, 8ல் உள்ள கிரகம் 8ஆம் இடத்திலே இருந்தாலும் சரி, அல்லது வீடு பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் சரி, அதுக்கு மரணத்துக்கு ஒப்பான ஒரு கண்டத்தை கண்டிப்பா அந்த ஜாதகர் அந்த காலகட்டம் அந்த திசா புத்தி வந்து பாத்தீங்களா அவருக்கு ஒரு பங்கு கொடுத்துரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்களாங்க சார், ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த திசா புத்தி திசாநாதனுக்கு புத்திநாதனுக்கு 3, 8, 12 தொடர்பு வரக்கூடாது. வந்துச்சுனாலுமே ஒரு பாதிப்பு நம்மளுக்கு கொடுத்துரும் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்களா நம்ம அழகா சொல்லலாம். சரி, இப்ப வந்து நம்ம ஆயில்வே சொன்னோம். இப்ப கேட்பாங்களோ ஒருத்தர், ஏசாமி எனக்கு எத்தனை வருஷம் ஆயில் இருக்கும், என்ன நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணல, என் பிள்ளை கல்யாணம் பண்ணல, என்ன நான் பேரம் பேத்தி பார்க்கல, என்ன கொஞ்சம் எவ்வளவு நாளைக்கு இருப்பேன் நான் என்ன அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்ப ஒரு தீர்க்க ஆயுள் ஒரு ஜாதகத்துல ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி தீர்க்க ஆயுளோட இருக்காங்க அப்படின்னா லக்னம் நம்மளுக்கு 8ஆம் இடம், லக்னமும் 8ஆம் இடமும் ஆயுள்காரகனாகிய சனி பகவானும், லக்னமும் 8ஆம் இடமும் ஆயுள்காரகனாகிய சனி பகவானும் கேந்திரம் 1, 4, 7, 10, திரிகோணம் 1, 5, 9, 2, 11 இருக்கலாம். இவர் நின்ற நட்சத்திராதிபதி எல்லாமே நம்மளுக்கு வந்து ஆட்சி உச்சம் பெற்றுச்சுன்னா தீர்க்க ஆயுள்ல இருப்பாரு. தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்துருவாரு. அவங்க மகனை பெத்துப்பாங்கல்ல, அவங்க பிள்ளைங்களையும் பார்த்துருவாரு. அவங்க மகள்னு பெத்துப்பாங்க இல்லையா, அவங்க பிள்ளைங்களையும் பார்த்துருவாரு. எள்ளு பேரை கொள்ளு பேரை வரைக்குமே பார்ப்பாங்க. எங்க சின்ன தாத்தா இறந்தாரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால. பேர பிள்ளைங்க நாங்க 40 பேரு நெய் தீபம் பிடிச்சோம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால. அப்பெல்லாம் எனக்கு இந்த ஜோதிட அறிவு இல்ல. இப்ப நான் அதை உணர்றேன். அவருக்கு என்ன ஒரு பாவம், அந்த ஆயுள் பாவம் பலமா இருந்தா 40 பேர் நாங்க பேர பிள்ளைங்க எல்லாமே நெய் தீபம் பிடிச்சோம்ல. அப்ப அந்த லக்னமும் 8ஆம் அதிபதியும் ஆயுள்காரகனாக சனி பகவானும் கேந்திர திரிகோணத்தில் இருந்து ஆட்சி பலம் பெற்றுச்சுன்னா அப்படி ஒரு சிறப்பு அந்த ஜாதகருக்கு உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, இப்ப வந்து பாத்தீங்களா பெண்கள் கேட்பாங்க, தீர்க்க சுமங்கலியா இருக்கலாமா, அவருக்கு முன்னால நான் போயிடுவேனா அப்படின்னு பெண்கள் நிறைய கேட்கறாங்க. நம்ம கிட்ட ஜாதகம் அனுப்பி கேட்டா பதில் சொல்லணும் இல்லைங்க சார், கேட்டா சொல்லணும், என்ன கேள்வி கேட்டாலும் சொல்லணும். இப்ப வந்து பாத்தீங்களா பெண்களுக்கு நம்ம திருமண பொருத்தப்பயே 2, 8 பாவங்கள்ல பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. பெண்களுடைய மாங்கல்ய ஸ்தானம் 2, 8 நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த 8ஆம் பாவத்துல சுபகிரகமான குரு, புதன், சுக்கரன், வளர்ப்பறை சந்திரன் எல்லாம் இருந்துச்சுன்னா தீர்க்க சுமங்கலி. அந்த ஐயாவுக்கு முன்னாலே அந்த அம்மா கிளம்பிடுவாங்க. நல்லது ஒரு வாய்ப்பளித்த சங்க தலைவர் ஐயா அவர்களுக்கும் நன்றி.